சந்தைப்பட்டில் கொஞ்சம் மார்க்கெட்டாக விற்கலாம். பெருசாக இருக்கும், காய் கொஞ்சம் பெரிய காய் அது. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் அச்சுவேலியில் இடைக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வளலா என்ற கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ இங்கே வந்து பார்க்கத்தோம்னா மிளகாய் செய்து கொண்டிருக்கி நம்ம ஒரு ஐயா வந்து செய்து கொண்டிருக்கார். அதேமாதிரி வெங்காயமும் நட்டு கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போய் கதைக்க போகிறோம் எப்படி இந்த பயிற்சிகள் செய்து கொண்டிருக்கிறாருண்டு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்கு போக முதல் மறக்காமல் சேனலுக்கு புதுசாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கோ. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ என்னென்னா ஐயா வந்து வெங்காயமும் மிளகாயும் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இங்கே நாங்கள் நிற்கிறோம். ஐயா, இந்த இடத்துல என்ன பேர்? இப்போ வளலாய் இடைக்காடு என்ற கிராமம் என்ன? இடைக்காடு வளலாய். ஓகே ஓகே. இடைக்காடு இங்கே வளலாய். இது வளவாய வளலாய்க்கான் இந்த பயிர்கள். அப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறீங்களா இப்போ? மிளகாய்க்கு பாத்தி இறந்து கொண்டு இது விளைஞ்சி விளம்பெற்று விளைக்கணும். அப்போ இந்த விளைஞ்சி முடித்தா தான் விளைப்புக்கு உங்களுக்கு ஏன்னா தண்ணி இருக்காதோ புல்லெடுத்தது. இப்போ நாங்கள் இந்த பாத்தியை விளைஞ்சி விட்டு தான் விளம்பெற்று விளைப்போம். அதே இந்த முருகல் நோயால் அதுகளுக்கு தான் காரணம் என்னென்னா இந்த சுவாசி தான் பேரெல்லாம் முருகல்கள் எல்லாம் இந்த முருகல் நோய் உண்டு. சுருண்டுதோ சுருட்டு நோய். நேற்று மஞ்சளுக்கு அப்புறம் கொஞ்சம் இதாக்குறாக்கு நல்லா இருக்குது. இல்லாட்டா அந்த இதில் வந்து சூழ்ச்சி கொண்டு போகும். அதனால் அப்புறம் என்ன காயல் குறைய வருமாண்டோ? காய் குறையும், மரம் வளர்ச்சி குறையும். அப்படி இதில் சுட்டு நிற்க கூட மரம் வளர்ந்து கொடுக்காது, பசலத்தன்மையாக இருக்காது. இப்போ இதில் என்ன விதமான மிளகாய் இனம் வச்சிருக்கிறீங்க? இதில் இன்னைக்கு இந்த சூப்பர் நிற்கிது. ஆமாம். மற்ற இப்போ இது ஒரு புதினா முண்டு பண்ணுறதால அங்கால நிற்கிற மிளகாய். அது கொஞ்சம் நீலக்காய், இப்படி ஒரு நீலக்காய். இது ஒரு பேர் சொன்னவங்க எனக்கு ஞாபகமும் இல்லை. சூப்பர் தான் கூட கணக்கு. சூப்பர் சூப்பர் மிளகாய் தான் நட்டுக்கிறாக்குது. இப்போ இதுகளையும் நாங்கள் வேண்டாம் பங்குனி விஷயத்தில் தான் இது காயல் வருமானங்கள் கிடைக்கும். அது மட்டும் நாங்கள் கஷ்டப்படுறோம். மிளகாய்ண்டா இது நோய் வரும். நோய்க்கு அந்த சுருள் நோய்க்கெல்லாம் மருந்து அடிக்கணும். இந்த ஒரு நிறைய பார்த்து செய்து அடுத்து முடிச்சுட்டு போகணும். மற்றபடி வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ மேந்தளிப்பு மிளகாய் மிளகாய் நட்டால் புல்லு இதுகள் கொஞ்சம் கூட வரும். ஏன்னா வெட்டத்தரையால் நாங்கள் அங்காலாம் புட்டு கிடக்கு. இது பார்த்து சம்பளம் போட்டு பிடுங்கிட்டேன் நாங்கள். அப்போ புல்லு கூட இப்போ இந்த வெங்காயத்துக்கு மிளகாய் நட்டால் இந்த புல்லுன்ற தாக்கம் குறையும். அப்போ அது தனியாக நட்டுருக்குறீங்க, என்ன காரணம் இருக்கும்? இல்லை இல்லை, அது என்றால் எல்லாம் நட்டால் சண்டப்படத்தில் ஒரு பிரச்சனை இருக்காங்க. அதே வேறு ஒரு தோட்டங்கள் நட்டுருப்பாங்க. ஒரு வேலை தனியாக வெங்காயம் நட்டுக்கிறாங்க. இப்போ இது வந்து எவ்வளோ காலம் எந்த மரங்கள் நட்டு? இப்போ நட்டு ஒரு மாதம் பயிர். அப்போ 30 நாள். இத்தனை 90 நாளில் வருமே? எங்களுக்கு இப்போ 120 நாள். 4 மாதம் எடுக்கும். 120 நாள் வேண்டாம். இப்போ கண்டுகள் நீங்கள் அங்காடி கண்டு தான் இப்போ பூக்குது. ஆமாம். இதுகள் பூக்குறான்னு சொன்னால் எங்களுக்கு 2 மாதம் கிடையாது. 1 மாதம் 2 மாதத்துக்காக பூக்கணும். அதுக்கப்புறம் அப்போ இது வந்து எவ்வளோ பரப்பில் வச்சுருக்கிறீங்க? இது 3 வரப்பு. 3 பேர் குறைவு தானே? 3 வரப்பு எங்களுக்கு எங்கள் தோட்ட கணக்கு ஒரு 1000 கண்டு தோட்டம். 1000 கண்டு. 1000 கண்டு வரும். பிறப்பு கணக்கா 3 தோட்டம். எங்களை இன்னும் பற்றி என்றால் 1000 கண்டு. அப்போ தண்ணி எல்லாமே என்ன செய்கிறீங்க? கிணத்துல இறைச்சி வாட்டர் பம்பு சேர்க்கணும். அப்போ அதுக்கு எரிபொருள் என்ன மாதிரி? இப்போ மண்ணெண்ணெய் இப்போ கொஞ்சம் தட்டுப்பாடு கூடாதுன்ற வரைக்கும் விலை கொஞ்சம் கூட. நம்ம முந்தின விலை விட இப்போ கொஞ்சம் கூடாது. ஆனால் வெளியே கொஞ்சம் வேண்டிய இறைக்கலாம். வந்துட்டு எங்களோட மிஷின்கள் கொஞ்சம் இந்த மிஷின் நாடு ரோட்டிங் மிஷின் நாடி ஒரு பிடிச்சாய் 4 ஓட்டில் என்ன விட்டால் வரையும் 3 தரம் தண்ணி கட்டலாம். ஒரு ஓட்டில்னா முடியும் இதுக்கு. என்ன செலவு இப்போ கொஞ்சம் கூட, மருந்து செலவு தான் கொஞ்சம் கூட. மற்றபடி கஷ்டம்தான். கஷ்டப்பட்டு இதெல்லாம் சம்பளம் பிடிச்சி வலிக்கிட்டால் எங்களுக்கு கூலி காசு கூடாது. அப்போ நீங்களே செய்கிறீங்களா? நாங்களே கஷ்டப்பட்டு செய்கிறோம். அப்போ அங்கே பின்னுக்கு வேலை செய்கிறாங்களா? அது வெங்காயத்துக்கு கண்டு அதுக்கெல்லாம் கண்டு எடுக்க வேண்டிய. வெங்காயம் எவ்வளோ பரப்பில் செய்கிறீங்க? இது வந்து அது ஒரு இதெல்லாம்
6 பிறப்புக்கா 6 இல்லை 3 இல்லை அது மாதிரி 3 பிறப்பு 3 பிறப்பு 6 2 தரமும். அப்போ மிளகாய் கதை இப்போ இந்த மிளகாய் செடி வந்து எவ்வளோ காலம் உங்களுக்கு இன்னும் இருக்கும் தொடர்ச்சியாக? இப்போ நல்லபடியாக நாங்கள் பராமரித்து கொண்டோம்னு சொன்னால் ஆவணி புரட்டாசி மட்டும் எங்களுக்கு மிளகாய் காய்ச்சி கொடுக்கும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? அதுக்கு பிறகு காய் உடைஞ்சி நாங்கள் அதை அப்புறம் பறித்து போட்டு திருப்பி அடுத்த வருஷத்துக்கு வர்ற அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு கடைசி ஒரு 8 மாதம் 10 மாதத்துக்கு அந்த இது தன்மை உடைஞ்சிருக்கும். அப்புறம் காய் செருக்கம் அப்புறம் மார்க்கெட் யோசனை இல்லை உங்களுக்கு என்ன? அப்போ ஆனால் நாங்கள் அதை ஒரு 8 மாதம் 10 மாதத்தோடு அதை அடித்து போட்டு இப்போ இங்கே வந்து என்ன செய்கிற நீங்கள்? இப்போ மிளகாய் இருக்குது, இப்போ வெங்காயம் இருக்குது, இதுக்கு பிறகு வேறு பயிற்சிகள் செய்கிற நீங்களோ? இப்போ இந்த வெங்காய தரைகளுக்கு நாங்கள் வெங்காயம் கீழே கிழக்குள்ள வெள்ளு அல்ல பயரும் உண்டு. ஏதாவது 3 பயிருக்கு அது வைப்பேன் விரைப்பீங்க. இதாச்சும் போட்டு அறுவடை கிழிச்சு முடிக்க அதே இடத்துல பயிர் மிளக்கும். அப்போ நாங்கள் இப்போ இல்லைன்னு சொன்னாங்க 1 மாதம் 30 நாள் விடாமல் விடுவோம். அப்படி அப்போ இந்த பயிர் இருக்கல்லோ பனியில் அது வெளில வளர்ந்து கொண்டு வந்து நல்லா பாட விட்டு அப்புறம் 3 காண்டி காட்டு சரியான எல்லாம் 3 உரப்பிறகு வெளில பூ காட்டுவாங்க. பூத்து காய்க்கும். இப்போ கொஞ்சம் வெங்காய செய்கை பற்றி எங்களுக்கு விளங்கப்படுத்துங்க. என்ன மிளகாய் நாங்கள் முன்னாடி நட்டுப்பட்டோம். பிறகு அதுக்கப்புறம் வெங்காயம் தாட்டாரு. அப்போ இந்த புல்லு மருந்து அடிக்கிறது கூட இந்த பறக்கும். அப்போ இப்படி அது கட்டி விட்டால் அந்த மருந்து இது படாது. சரி இது பிரச்சனை புல்லு மருந்து இதுக்கும் பிரச்சனையே. புல்லு மருந்து பார்த்தா இதாகிலாம் அப்படியே கறி. இதான் இந்த புல்லு நீங்கள் சொன்ன புல்லு நம்ம தான். இல்லை இந்த புல்லு சின்ன இது இந்த வேற மாதிரி வருது. தயிர் வாழை கடுகு மாதிரி கொட்டை தான் இருக்கும். ஒரு பிரயோசனம் இல்லை இது. ஆடு மாதிரியே கறியாக சாப்பிடலாம். சரி ஓகே ஐயா, நன்றி. என்ன காரணம் ஐயா இந்த இலைகள் கரையினதுக்கு? அது இந்த தண்டாவது அந்த புல்லு கொட்டை புல்லு சின்ன புல்லு மிளக்கும் இல்லை. ஆமாம். அப்போ இந்த நாங்கள் இந்த வேறு மருந்தோட இப்போ வேறு கெமிக்கல் மருந்தோட இப்போ அது ஒரு அவுன்ஸ் விடுறாங்கன்னா இது ஒரு 1/2 அவுன்ஸ் விட்டு அதோடு மிக்ஸ் பண்ணி போட்டு அடித்து விட்டால் நிலத்தில் கீழே உள்ள புல்லுகள் அப்படியே அமர்ந்துடும், மிளக்காது. ஆனால் வெங்காயம் நுனி இதாக இருக்கும். ஆனால் 2 பரப்பு இந்த குளுத்துகள் புது வச்சிடும். மருந்தும் அப்போ வடிவ அளவுகள் இல்லாமல் அடித்தா பிரச்சனை தான். ஓகே இதில் வந்து ஐயாண்ட வெங்காய தோட்டம் கிட்டத்தட்ட 3 பரப்பில் இருக்கேன்னு. அப்போ இது என்ன இனம் வச்சிருக்கிறீங்க? இது இப்போ இந்த வெள்ளாரின்னு சொல்லிடுறாங்க. இந்த பூக்காத இனம் இது பூக்காத இந்த காய் பூக்காத இனம் தான் வெள்ளாரி. ஆமாம். பூக்கிற இனம்னு சொன்னால் சரியாக இப்போ தொகை பூ வரும். அந்த இனம் இது மெட்டை பூக்காத இனம். காய்கறி ஒரு 3 காய் தான் ஒரு வெங்காயம் தரும். 3 காயில் ஒரு வெங்காயம் தரும். இப்படி பார்க்கும்போது இந்த 3 காய் தான் தரும். 3 பேரம் 3 காய் வரப்போது 3 காய் தான் தரும். அப்போ வெங்காயம் இப்போ சந்தைப்பட்டில் கொஞ்சம் மார்க்கெட்டாக விற்கலாம். பெருசாக இருக்கும், காய் கொஞ்சம் பெரிய காயாக தரும். அப்படி மெட்டை இப்போ என்னென்னா இந்த வெங்காயங்கள் இப்போ இதெல்லாம் காட்டு 2 நாள் மழை பெய்து போட்டு. ஆமாம். மழை பெய்து பாவையை நிற்கிற இந்த அளவுலாம் தண்ணி. அப்போ தண்ணியிருந்து வட்டி அதுக்கப்புறம் தப்பி வந்து வெங்காயம்னா இப்போ உப்பு ஆகிடுச்சு. அப்போ இடையிலெல்லாம் முதல்ல இருந்து அழுகிட்டு தான் அந்த சில காய் தண்ணி இருந்தால் மூடி மிளக்காது. இல்லை மிளக்காத காயவு மிளத்த காய் அதே இப்போ சின்ன மழையில் பெய்தாது. சின்ன மழை பெய்தாது. சின்ன மழை பெய்தாண்டா உங்கள் நாங்கள் நிறைய விளைச்சி தாக்கிறதுக்குள்ள ஈரமாக இருந்திருக்கு கடுமையாக இல்லை. அப்போ அப்படியான கட்டத்தில் நல்லா கஷ்டப்பட்டு எல்லாம் எடுத்துனாங்க. அப்போ 2 முறை படுகை. ஆமாம். அது 2 விதமாக இருக்கும். ஒன்று காய்படுகையாக இருக்கும். படுகைன்னா என்னென்று ஒரு கவலைப்படுது. படுகைன்றது இப்போ காய் முளைச்சி வந்து முடிஞ்ச பிறகு அப்படியே படும் வெங்காயம். படுகை இதெல்லாம் சப்பியாக வந்துடுமே. இதெல்லாம் பிடுங்கி பார்த்தா பிடுங்கி பார்க்குறாரு ஐயா. பிடுங்கி பார்த்தா இந்த வேர்கள் தான் ஒரு மஞ்சள் அடித்து போய் கிடக்குது வரும்போ. இதோ இந்த வேர்ப்புழு
வேரில் ஓ மண்ணுக்கு இருக்கும் வேர் புழு அந்த புழுக்கள் தான் இந்த காயை சாக்கம் செய்து பலப்படுது. இதுக்கும் மருந்து அடிக்கணும். ஓ இதுக்கு பெரும்பாலான ரெண்டு வளர்ச்சிக்கு பெரும்பாலான ரெண்டு. ஓ அப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மருந்து வச்சுருது. இப்போ என்ன உரம் இதுகளுக்கு எல்லாம் பாவிக்கிறேன் நீங்கள்? இதெல்லாம் ஆரம்பத்து கட்டத்தில் யூரியா போடுவாங்க. ஆமாம். இப்போ ஒரு மாத பயிருக்குள்ளே யூரியா, பிறகு அமோனியம் போடுவாங்க. அமோனியம் போடுவாங்க, இல்லை அமோனியத்தையும் யூரியா மிக்ஸ் பண்ணி போட்டு கலந்து போட்டு போடுவோம். பிறகு 3ஆம் தரம் போடுறதுக்குள்ள தீரியம் போடுவாங்க. இல்லை எல்லாம் கலந்தால் நைட்ரஜன் புஷ்பஸ் எல்லாம் கலந்தால் 3ஆம் தரம் போட்டால் அதுதான் இந்த காயை பெருக்க பண்ணுறோம். ஓ இப்போ இதுக்கெல்லாம் ஏன் இந்த எங்களோட பழைய உரங்கள் மாட்டு எல்லாம் இப்போ விட்டுட்டு காய் என்ன காரணம்? மாட்டது போடுறோம். இப்போ நானும் மாட்டது போடுறான். எங்கிட்ட மாட்டது போட பொதுவாக இந்த புல்லுவாக கூடாது. அதாவது நிலம் வந்து இந்த உரத்தை போட்டு பாவிச்சாவாம். இந்த அதுக்கேற்ற மாதிரி இப்போ இசைவடைஞ்சிட்டு பண்ணுறதுக்கு பிறகு திருப்பி வந்து இந்த மாட்டுறவங்கள் போட்டால் வேலை செய்யாத மாதிரிலாம் சொன்னாங்க. பசலை போடலாம், எது போடத்தான் போகணும். தண்ணி எருப்புல கொஞ்சம் புல்லு வேணா அது அந்த எருவுக்குள்ளெல்லாம் அவங்கள புல்லு கொட்டையெல்லாம் அவிஞ்சு பெருசாக முளைக்காது. எங்கிட்ட நாட்டு மாட்டு சாணம் என்றால் அதாவது போடுற சாணம் அப்படியே இருக்கும். அதுக்குள்ளேருந்து கொட்டை வந்து திருப்பவும் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு. இதில் ஏன் என்ன இந்த பாருங்க அதில் எல்லாம் ஒரு வெள்ளை புல் மாதிரி ஏதோ இருக்குது, அது என்னது? அதாவது இப்போ தான் இப்போ புள்ளிங்க கொண்டிருக்கேன் தயிர் வாழை. தயிர் வாழை? ஓ இதுக்கு பேர் தயிர் வாழைன்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. செவ்வாழை நாக்காடு ஒன்று சொல்லினோம். அது ஒரு தயிர் வாழை, மற்றது கொஞ்சம் அந்த மஞ்சள் தான் அது போயிடுங்க. உருக்க 2 தான் இருக்கும் இந்த புல்லுக்குள்ள. அப்போ இதில் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படி பிடுங்குவீங்க ஒரு தரம் தான்? இல்லை இப்போ இதுக்கு ஒருக்காவை பிடுங்கி விட்டால் பிடுங்க மட்டும் புல் வராது. இல்லை கீழே போகிற புல் வழி இல்லை தானே. ஆமாம் அவங்க போகிற புல் முளைக்காது. அதனுடைய இந்த புல்லோட வெங்காயம் கிண்டலாம். இதே இது கண்டிப்பாக மண் தான் அடிக்கும். இந்த புல்லு பிடுங்கினாலும் அது பின்னேரம் கட்டாமல் மண் அடிக்கும். அடிக்கடியும் வாழ்ந்துடுவேன். அடிக்கடி வெங்காயம் புல்லு தாள்கள் மடங்கி இருக்கும், அப்படி இருக்கும். இல்லோ இப்போ மண் அடித்த உடனே அது இல்லை நோமல் நிலைக்கு பண்ணுறோம். சரி சரி ஐயா. இப்போ பாருங்க இந்த வெங்காயம் அதேமாரி மிளகாய் வைச்ச இடத்துக்கு பக்கத்தில் பீட்ரூட்டும் பயிரிட்டப்பட்டிருக்கு. இது 1.5 பரப்பு 2 பரப்பு வரும்போது ஒரு பரப்பு அவ்வளோ நீளமே வயலண்டதில் தெரியலன்னு. அதுமாதிரி கிணறை போய் பார்க்க போகிறோம். இந்த கிணத்துல இருந்தால் இறைக்கினோம். இங்கே பாருங்க அப்புறம் திருத்தி இருக்கணும். பாதி தண்ணி நிற்குதானே வடிவா வயல் கிணறு. இந்தியாவில் பார்த்தோம்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வயல்லாம் இருக்குது. அங்கால பார்த்தோம்னா ஒரு கோயிலும் இருக்குது. அது என்ன கோயிலுன்னா பெரிய நாகதம்பிரான் கோயிலாம். குளம் இருக்கா இதுலேயும்? இது குளமோ இதுக்கு இருக்கிறது? ஐயா அப்போ எங்களுக்கு தகவல் தந்ததுக்கு மிக்க நன்றிகள். வேறு என்ன? ஓகே ஐயா நாங்கள் வெளிக்கிட போகிறோம் இனி ஆடு. சரி ஐயா நன்றி. ஓகே நாங்கள் இப்போ அச்சுவேலியில் இருக்கிற வளலாயண்ட கிராமத்தில், அதாவது இடைக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, செல்வஜனதி கோயிலுக்கு அருகில் என்று சொல்லலாம். உள்ளே வந்திருக்கிறோம் கொஞ்சம். இங்கே வந்து ஒரு ஐயா வந்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். வடிவாக கதைச்சிருந்தவர். அவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.